மெட்ரோனுடைய திட்டம் 2ல தற்போது முதல் முறையாக மூன்றாம் கட்ட அந்த வெற்றிகரமான சோதனை நிறைவு பெற்றிருக்கு. நேரடியாக பேசலாம். சார் வணக்கம். ரொம்ப கடுமையான பணிகள் அப்படிங்கிறது மெட்ரோ திட்டத்தில் வந்து பார்க்க முடிகிறது. இந்த திட்டம் குறிப்பா பூந்தமல்லியில இருந்து போரூர் எப்பொழுது திட்டமிட்டபடி தொடங்க போறதா, எப்பொழுது நடக்கும்? இந்த தற்போது வந்து பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து போரூர் வரை பணிகள் வந்து சிவில் ஒர்க்ஸ் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கு. அதாவது ட்ராக்கு, வயடக்ட் ட்ராக்கு மற்றும் எலக்ட்ரிக்கல் ஓஎச்சி கனெக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடந்த மாதம் வந்து போரூர் பைபாஸ் பூனமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் வரை வந்து அப்லைன் வந்து நாங்கள் வந்து ட்ரையல் சோதனை நடத்தினோம். இன்னைக்கு வந்து போரூர்லேருந்து பூனமல்லி பைபாஸ் வரை டவுன் லைன் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராக்லாம் லே பண்ணதுக்கப்புறம் ட்ரையல் ரன் பண்ணியிருக்கிறோம். இந்த இதுக்கப்புறம் வந்து ரயில்வே ட்ரெயின் இதுவரை 6 ட்ரெயின் செட்ஸ் வந்துடுது. இன்னும் ஒரு 3 ட்ரெயின் செட்ஸ் வந்தோன்னா நாங்கள் வந்து இந்த ட்ரெயினுக்கு ரன் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரெயின் செட்ஸ் வந்துடும். இப்போ ஃபுல் ஸ்பீடு அப்படிங்கிறது எவ்வளோ கிலோமீட்டராக இருக்கும்? இப்போ நம்ம 45 வரைக்கும் ரீச் பண்ணுறோம். ஃபுல் ஸ்பீடு அப்படிங்கிறது எப்போ ட்ரையல் ரன்ல பார்க்கலாம்? இப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து அப்லைனில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 60 kpsல ஓட்டுவோம். 60 போயிடலையா, 60 kps வந்துடுவோம். மேக்ஸிமம் தான் 70 தான், அதுக்கு மேலே ஓட்ட மாட்டாங்க. 70 to 80. ஈவன் தோ ட்ரெயின் கேன் ரன், டிசைன் ஸ்பீடு வந்து 80 தான் மேக்ஸிமம். 80 தானே மேக்ஸிமம். டிசைன் ஸ்பீட் இஸ் 90, பட் ஆப்ரேட்டிங் ஸ்பீட் இஸ் 80. மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஸ்பீட் இஸ் 80. ஏன்னா நம்ம ஸ்பேஸ் ஒன்ல டிரைவரோட இருப்பாங்க. இது வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயின் அப்படிங்கறனால மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியும், கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க மெட்ரோ மேல. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க இதுல வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றதுக்கு என்னன்னா, நாங்கள் எப்படி நாங்க வந்து டிரைவர்லெஸ் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து இப்ப ட்ரெயின் இப்போ வந்து இன்னைக்கு ஓட்டுறோம் இல்லையா, இதுக்கப்புறம் சிக்னலிங் சிஸ்டம் நாங்க செட் பண்ணுவோம். அதுக்கு கிட்டத்தட்ட அந்த சிக்னலிங் சிஸ்டம் கிட்டத்தட்ட 3-4 மாசம் ஃபுல்லா டெஸ்ட் நடக்கும். ஓடி டெஸ்ட் நடக்கும். அது வச்சு அந்த சிக்னலிங் சிஸ்டம் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணோம், டெஸ்டிங் டேட்டாவை. அதுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபர்ஸ்ட் டிசம்பர்ல கன்வின்ஸ் பண்ணும்போது நாங்கள் வந்து ஓட்டுநர் இல்லாமல் ஓடாது. அது அந்த டைம்ல ஓட்டுநர் இருப்பாங்கன்னா அது ஓட்டுநர் ஃபுல்லாக ஓட்ட மாட்டாங்க. அவங்க வந்து அட்டெண்டர்னு சொல்லுவாங்க, ஓட்டுநர் சொல்ல மாட்டாங்க. அட்டெண்டர் மானிட்டர் பண்றதுக்கு ஏதாவது இருந்தால் பார்த்து அவங்க வாட்ச் பண்ணிட்டு அந்த இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் நாங்கள் அது வச்சு ஓட்டுவோம். அதுக்கப்புறம் தான் அவங்கள விட்ரா பண்ணுவோம். ஸோ ஃபுல்லா நல்ல கான்ஃபிடென்ட்டா, எங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை விட்ரா பண்ணுவோம். ஈவன் தோ இட் இஸ் சேஃப், நாங்கள் வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வர நாங்கள் வந்து அந்த அட்டெண்டர் கூட இருக்கிறது வந்து ரிக்குவயர்மெண்ட்டோட ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இப்போ பேசஞ்சர் வந்து ட்ராக்ல வந்து ஏறுவாங்க, இறங்குவாங்க. அந்த டயத்துல வந்து நம்ம வந்து டைரக்டா டிரைவர்ஸ் வந்து அதை மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் சிக்னல் கொடுப்பாங்க. ஸோ டிரைவர்லெஸ்ன்னும் போது அதை நம்ம இன்னும் கான்ஃபிடென்ட்டா எப்படி கத்துக்கிறோம்? இல்ல அது வந்து நம்ம ட்ரெயின் டோர்ஸை பொறுத்தவரை அது வந்து ரொம்ப சேஃப். அது கை வச்சா கூட வந்து அது சேஃபா கண்ட்ரோல். அதை பத்தி ஓப்பன் ஆயிரும் டக்குன்னு. அதெல்லாம் அந்த பத்தி நம்ம கவலை பண்ண வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து நம்ம மக்கள் ஆல்சோ, பேசஞ்சர்ஸ் ஆல்சோ ஹேவ் டு பி ட்ரெயின்டு. அந்த ட்ரைனிங் ஆல்சோ வந்து வந்து அது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். அதனாலதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த போரூர் இந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டேஜ் பண்றோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா ஒரு 4 மாதத்துல இருந்து 6 மாதம் வந்து சப்போர்ட்டோட தான் நாங்க வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் பீப்புள் சி, அதாவது இருந்து வாட்ச் பண்ணுவாங்க, இதில் இன்டர்வியூன் பண்ண மாட்டாங்க. அவங்க எதுவும் இன்டர்வியூன் பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் மட்டும் தான் இன்டர்வியூன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அது ஆரம்பத்தில் ஓடும். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து விட்ரா பண்ணிடுவோம். இனி வரப்போற எல்லா திட்டங்களும் வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயினாக தான் இருக்குமா சார்? அது ஆமாம், சந்தேகமே இல்லை. இன் ஃபியூச்சர் வந்து எல்லா இடத்துலையும் வேர்ல்டு ஓவர் வந்து எல்லாம் டிரைவர்லெஸ் ட்ரெயின் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வராங்க. நாங்களும் அப்படிதான் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா வந்து சிங்காச்சத்திரம் வந்து நம்ம வந்து திட்டம் அரசாணை வந்திருக்கு. ஸோ அந்த பணிகள் எப்பொழுது தொடங்கும் சார்? பரந்தூர் வரைக்கும் நீட்டிக்க கூடிய டைம் லைன் எவ்வளவு எடுத்துக்கலாம்? இல்லை, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ அந்த பரந்தூர் வர நம்ம வந்து டிபிஆர் ரெடி பண்ணிருக்கோம். அதுலேயும் டிபிஆர் ரெக்கமெண்டேஷனை வந்து சிங்காரச்சத்திரம் வந்து ஸ்டேஜ் 1 எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் ஆஃப் ஏர்போர்ட் பொறுத்து அதுக்கப்புறம் மீதி போர்ஷன் எடுக்கிற மாதிரி தான் பரந்துரை இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பணி வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது ஃபைனான்சிங் பிளான் எல்லாம் அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் தான் பணிகள் ஆரம்பிக்கிறோம். கோவை மதுரை சார், ஏன்னா அதுவும் ரொம்ப நாள். ஆமா, கோவை மதுரையும் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கோம், ப்ரொபோசல் அனுப்பிச்சிருக்கிறது. அது அப்ரூவல் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மீன்வைல் நாங்கள் இங்கே
மீன்வெல் நாங்கள் வந்து முதற்கட்ட பணிகள் லேண்ட் அக்விசிஷன் யூட்டிலிட்டி ஷிஃப்டிங் பணிகளுக்கெல்லாம் இப்போ நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா அது பண்ணணும்னா சப்சிக்வெண்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் வந்து கன்சிடரபாக நாங்கள் சேவ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சேவ் பண்ணலாம் இல்லை சப்சிக்வெண்ட்லி. ஸோ அதனால தான். ஸோ இந்த மதுரை கோவை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பி எவ்வளவு நாள் ஆகுது சார்? எதுவும் டைம் லைன் இருக்கா? நீங்க எப்போ எதிர்பார்க்குறீங்க? பொதுவாக வந்து இந்த ப்ரொபோசல்னு ஒன்று அனுப்பிச்சோன்னா 3 மாதங்கள்ல 6 மாதம் வரை ஆகும் அங்கே. ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து வெரி காஸ்ட்லி ப்ரொபோசல். அதாவது மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தான் ஒரு முடிவு எடுக்கிறது. எப்போதும் அந்த ப்ராசஸ் மினிமம் 3 to 6 months இஸ் நார்மல். இல்லை, கோயம்புத்தூர் மதுரை கூட வந்து ஈவன் தோ வந்து டாக்குமெண்ட் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், அதெல்லாம் வழங்கி கொடுத்துருக்குது. ஸோ ஒரு 3 months ஆகுது. 3 months ஆயிடுச்சு. மார்ச்சில் கொடுத்தோன்னு நினைக்கிறேன் இல்லையா? 3 months ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஹோப்ஃபுல்லி இன் another 2-3 months we can expect something. தேங்க்யூ. சரியா? ரைட். ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.